Hi, welcome to my channel. இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டு இதுல 1 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ கடாயில சேர்த்ததுக்கு அப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் ஒரு 6 ஏலக்காவை இதோட சேர்த்துட்டுறேன். இது கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நான் கலருக்காக சேர்க்குறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம். இந்த மஞ்சள் தூள் சேர்க்குறது நான் ஹெல்த்தியாக இருக்கும். இதனால் டேஸ்ட் எதுவும் மாறாது. இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பாதாம் ஏலக்காய் இதை சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பால் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு டம்ளரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸை சேர்த்துக்கிறேன். இதோட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்கலாம். இதில் 1 டம்ளர் பால் சேர்க்குறேன். சூடாக வேணும்னா நீங்கள் சூடான பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக வேணும்னாலும் கூலிங்காக சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு.